டெல்லி பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் 2வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. FIR விவரத்தை வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், 2வது நாளாக தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீதி கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க ஸ்டாலின்? பொங்கலி, அதாவது நேற்று நடைபெற்ற போராட்டத்தினுடைய வீரியம் தற்போது இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கரோல்பாக் பகுதி, ஓல்டு ராஜேந்திர நகர். இந்த IAS அகாடமியில தான் நேற்றைய முன்தினம் இந்த நீரில் மூழ்கி மழையால் ஏற்பட்ட பாதிப்பினை அடுத்து இந்த நீரில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. டெல்லி மாநகராட்சி இந்த கட்டிடத்திற்கு சீல் வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த அகாடமி மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட டெல்லி மாநகராட்சிக்கு பகுதியில் இயங்கக்கூடிய 13 IAS பயிற்சி மையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா கீழ்த்தளங்கள், அந்த பேஸ்மெண்ட்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக மழைநீர் உட்புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனுமதியை மீறி கீழ்த்தளங்கள்ல வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு இவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதனை அடுத்து 13 IAS மையங்கள்ல பயிற்சி மையங்களுக்கு டெல்லி மாநகராட்சி சீல் வைத்திருக்கிறது. மாணவர் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ராவ் IAS அகாடமியுடைய உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த பிரிவின் கீழ், எந்த வழக்கு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த FIR வெளியிடணும் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு டிமாண்டா மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை பார்க்கலாம். அதாவது நேற்று கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது மாணவர்களுடைய அந்த போராட்ட எண்ணிக்கை குறைந்திருக்கிறதே தவிர அவர்களுடைய அந்த நீதி கேட்டு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம ஒரு சில பேர்ட்ட பேசலாம். What are the reasons to continue your protest even after 24 hours? The reason is our demands are not fulfilled. No MCD official has come up to have a word with us, to listen to our demands. We are only getting statement that too from their offices. Politicians who come door to door for asking votes now today are sitting in their luxury comfortable places and releasing just press notes, letters, and they are giving some sorrows, and like we feel sorry for that. You have to come up here. You need to sit with us. You need to listen to our demands. You need to take action over that. You need to make sure these things doesn't happen once again. தேங்க்யூ. பொங்கல், நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு சேகரிப்புகளுக்கு நம்மளுடைய வீடுகளுக்கும் தெருக்களுக்கும் வருபவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்பதற்கு வீதிகளுக்கு வர மறுக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. மேலும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு என்னென்ன இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்குன்றத நேர்ல சொல்லாம அறிக்கையின் வாயிலாக அவர்களுடைய அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அதிகாரிகள் மேற்கொள்றாங்க. டெல்லி மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நேர்ல வரல. கிட்டத்தட்ட நாங்க 2 நாட்களுக்கு மேல, நேற்றைய முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடைபெற்றது. அதன் பிறகு நேற்று காலை முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல இருந்து யாரும் வரல. நேற்று டெல்லி மாநகராட்சியுடைய மேயர் ஷெர்லி ஓப்ராய் நேரில் வந்தாலும் கூட அதிகாரிகள் தரப்புல, அதாவது ஆணையர் நேர்ல வரணும் அப்படின்றத மிக முக்கியமான டிமாண்டா வைக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற அனுமதி, கட்டட அனுமதிக்கு எப்படி அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு கேள்வியா மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. சரியான முறைகேடுகள் இல்லாமல் சரியான நடவடிக்கையை டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தால் தற்போது எங்களுடன் நேற்று முன்தினம் வரை உயிரோடு இருந்து 3 உயிர்கள் இன்று பறி போயிருக்காது என்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக மாணவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக போராட்டத்தில் இருந்தாலும் அந்த போராட்டத்தினுடைய வீரியமும் அதனுடைய தீவிரமும் அந்த அவசியமும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக மாநகராட்சி ஆணையர் நேரில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.